1992 இதே நாளில் மார்ச் 14ஆம் தேதி இது போன்ற ஓர் நிகழ்வு நடந்ததும் என்ன நடந்தது என்று அறிவதற்காக அந்த கிராமத்திற்கு சென்றேன். நான் ஏற்கனவே கிறிஸ்தவ பாதிரியார் என்பதால் அங்கு கிறிஸ்தவர்களும் இருந்தார் என்பதால் ஒரு சிலர் என்னை வேறு வழியாக அழைத்து சென்றார்கள். அங்கேயே 3 நாட்கள் யாருடைய கண்ணிலும் படாமல், போலீஸாருடைய கண்ணிலும் படாமல் இந்த மக்களிடம் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கேட்டு தொகுத்து எழுதினேன். அங்கே குறிப்பு எடுத்துகிட்டு வந்து நான் அப்பொழுது மதுரையில் சமூக செயல்பாட்டு மையம் ஐடியாஸ் என்கின்ற நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். ஆகவே அங்கே ஒரு ப்ரெஸ் இருந்தது. எழுதி அந்த மார்ச் மாத கடைசியிலேயே இதை கொண்டு வந்தேன். அதை ஒட்டி சங்கரங்கோயிலில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ஏறக்குறைய 24 அமைப்புகள் அதில் பங்கேற்றார்கள். அதில் இன்றைய தினம் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய, அப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இல்லை, இயக்கமாக இருந்தது. திருமாவளவனும் அதில் கலந்து கொண்டார். அப்பொழுதிருந்தே அவரோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த நிகழ்வுகள் இப்பொழுது வாசித்த பொழுது எவ்வளவு தெளிவாக அனைத்தையும் எழுதியிருக்கிறேன். யார் படித்தாலும் என்ன நடந்தது என்று எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாமல், ஒரு சிறு துரும்பு சந்தேகமும் இல்லாமல் நடந்ததை முழுவதுமாக விவரித்திருக்கின்ற ஒரு தன்மையை நான் இப்பொழுது பார்க்கின்றேன். அதை வைத்துத்தான் பலர் பேசினார்கள். அதன் இறுதியில் ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருப்பேன். அது மிக மிக முக்கியமானது என்று நான் பார்க்கின்றேன். அந்த குறிஞ்சாங்குளம் நிகழ்வை ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக பார்க்காமல், அந்த நிகழ்வுகளின் பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான காரணிகள், அமைப்புகள் என்ன என்பது பற்றி ஒரு 14 தலைப்புகளில் அதை பற்றி எழுதியிருக்கிறேன். அதில் ஒன்றை பற்றித்தான் தோழர் வன்னியரசு அவர்கள் கூட பேசினார்கள். 7வதாக இதில் இருக்கும். ஒவ்வொன்றுமே மிக முக்கியமானது. ஆகவே அந்த ஒவ்வொன்றை பற்றி ஆழ்ந்து ஆராய்ந்தால்தான் ஒரு ஒட்டுமொத்தமான விடுதலையை நோக்கி, சமத்துவத்தை நோக்கி செல்ல முடியுமே தவிர, தனிப்பட்ட விதத்தில் பார்த்தால் செல்வது என்பது சிறிது கடினம். இது இன்றும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. குறிஞ்சாங்குளத்தில் மட்டுமல்ல, தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. 2001ஆம் ஆண்டு சங்கரலிங்கபுரம் என்ற இடத்தில், விளாத்திகுளம் அருகில், நாகலாபுரம் அருகில் சங்கரலிங்கபுரம் என்ற கிராமத்தில் பஞ்சாயத்து எலெக்ஷனில் வழக்கமாக ஆதிக்க ஜாதியினர் தான் போட்டு போடுவார்கள், பொது தொகுதி. அதில் தலித்துகள் போட்டி போட்டார்கள் என்பதற்காக அவர்கள் மேல் தொடுக்கப்பட்ட மிக கொடுமையான தாக்குதல், மிக மிக கொடுமையான தாக்குதல். அதற்காக காவலர்கள் அவர்களுக்கு துணை இருந்தது. அதை எதிர்த்து இவர்கள் சாலை மறியல் செய்த பொழுது அந்த காவலர்களின் அத்துமீறல், அந்த ஊருக்குள் நுழைந்து அங்கும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இணைந்து தான் செயல்பட்டார்கள். அங்கு இந்து வைத்தால் போட்டி போடவும் வைத்தார்கள். போட்டியிலும் ஆதிக்க ஜாதியினர் தான் ஜெயித்தார்கள். ஜெயித்த பிற்பாடும் கூட நம்மளை எதிர்த்து போட்டி போட்டு விட்டானே என்கின்ற அந்த காரணத்திற்காக பல்வேறு விதமான வழக்குகளை தொடுத்து, இந்த வழக்குகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக சாலை மறியல் செய்தவர்களை கொடூரமாக அடித்து கொடுமைப்படுத்தி ஊருக்குள் நுழைந்து ஊரையே அடித்து நொறுக்கி விட்டார்கள். மக்கள் எல்லாம் சிதறி ஓடிவிட்டார்கள். இருந்தவர்கள் அனைவரையும் கைது செய்து சென்று விட்டார்கள். என்ன நடந்தது என்று தெரியாது. 2 வாரங்களாக ஊருக்குள் கூட நுழைய முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்த பொழுதுதான், சரி நாம் திருமாவர்களிடம் செல்வோம் என்று திருமாவளவனை சென்னையில் சந்தித்து நடந்த நிகழ்வுகளை அனைத்தையும் சென்று அங்கு என்ன நடந்தது என்பது கூட தெரியவில்லை. 2 வாரங்களாகிவிட்டது. போலீசார் யாரையுமே உள்ளே விடுவதில்லை என்று. நான் வருகிறேன். நான் இப்பொழுது ஒரு எம்எல்ஏ, நான் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற விதத்தில் நான் வருகிறேன். உங்களை எங்கே விடுவாங்க? யாரையுமே விட மாட்டேங்கிறாங்களே. நான் தனியாக போவது கிடையாது.
விடுதலை சிறுத்தைகளின் அணிவகுப்பு இருக்கும், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் என்னோடு சேர்ந்து வருவார்கள், பார்த்து விடுவோம் என்று அன்றைய தினம் மிக பெரும் எண்ணிக்கையில் அங்கே சென்றார். ஆனால் போலீசார் தடுத்தாலும் ஒரு சிலரை மட்டும் உள்ளே அனுமதித்தார்கள். அதற்கு பிற்பாடு தான் அங்கு என்ன நடந்தது என்றே தெரிய வரும். அங்கு நாம் இப்பொழுது சொல்லுகிறோம் குறிஞ்சாங்குளத்தில் இப்படி நடந்தது என்று. அங்கு ஒரு தீண்டாமை சுவர் இருக்கிறது. நாயுடுகளும் தலித்துகளும் பக்கத்தில் அதை ஒட்டி ஒரு 6 அடி உயரத்திற்கு ஒரு சுவர் இருக்கிறது. எங்குமே இதுவரைக்கும் வரவில்லை. அதை நான் பதிவு செய்திருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். அதை பற்றி மறியல் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நாவலாக கூட எழுதியிருக்கிறேன். அந்த போராட்ட வரலாற்றையே இன்னும் அது அகற்றப்படவில்லை. 6 அடி மண் சுவராக இருந்த அந்த சுவரானது, தீண்டாமை சுவரானது இன்றைய தினம் கான்கிரீட் சுவராக 9 அடி உயரத்திற்கு கட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் நடந்தது. இப்பொழுதும் அந்த ஊருக்குள் யாரும் போக முடியாது. இப்பொழுதும் அங்கு காவலர்கள் இருக்கிறார்கள். இங்கு குறிஞ்சாங்குளத்தில் சொல்வது போல அங்கும் நுழைவுச்சீட்டோடு தான் செல்ல முடியும், மற்றவர்கள் யாருமே செல்ல முடியாது. அப்படிப்பட்ட கொடுமை இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்குநேரியில் நடந்தது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். 2 பேர் அவர் நன்றாக படித்தார்கள். அதற்காக வீடு நுழைந்து அவர்களை வெட்டினார்கள். அங்கு உள்ள பங்கு பணியாளர் என்னுடைய நெருங்கிய நண்பர் டென்சில், நான் பார்க்க வருகிறேன், நீங்கள் வராதிய நானே வருகிறேன் அப்படின்னு சென்னைக்கு வந்தார். அவற்றை கேட்டேன். 200 குடும்பமாக இருந்த தலித் குடும்பங்கள் இப்பொழுது 50ஆக மாறிவிட்டது. அந்த வெட்டுப்பட்ட 2 பேரும் ஊருக்குள்ளேயே அந்த குடும்பமே வர முடியாது, வந்தால் அவரை கொன்றுவிட தயாராக இருக்கிறார்கள், இன்றும் அவர்கள் வரவில்லை என்று கூறினார். அதுதான் இன்றைய நிலைமை. தொடர்கிறது, இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆக குறிஞ்சாங்குளம் நிகழ்வை ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக பார்க்கக்கூடாது, ஒட்டுமொத்த நிகழ்வாக பார்த்து அப்பொழுது ஒட்டுமொத்த நிகழ்வுகளை முன்வைக்கின்ற விதத்தில், அவைகளை போக்குகின்ற விதத்தில், தீண்டாமையை ஒட்டுமொத்தமாக விளக்குகின்ற விதத்தில் எந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்கின்ற அந்த சிந்தனையோடு செல்ல வேண்டும். அதே சமயத்தில் இந்த தனிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த 2 கண்ணோட்டங்களும் இருக்கும் பொழுதுதான் ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி நம்மால் செல்ல முடியும் என்கின்ற இந்த கருத்தை நான் முன்வைத்து, இந்த 32 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய இந்த நூலை மறுபடியும் இவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தோழர் ஜான்சன் அவர்கள் வெளிக்கொண்டு வந்தார். இப்பொழுது மறுபடியும் மிகப்பெரிய விழாவாக எடுத்து இந்த நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். இந்த நூலினுடைய முதல் பகுதி நடந்த நிகழ்வு, பின்னால் வருகின்றது நம்முடைய பல்வேறு விதமான சிந்தனைகளை எழுப்புகின்ற 2வது பகுதி. அந்த 2வது பகுதி இன்னும் நம்மை ஆழமாக சிந்திக்க தூண்டும். ஆகவே இதை படித்து இது கொடுக்கின்ற, இன்னும் நீங்கள் ஆழ்ந்து யோசித்தீர்கள் என்றால் இதை போல பல்வேறு விதமான கேள்விகள் எழும். அந்த அடித்தளத்தில் நாம் சிந்தித்து செயல்படும் பொழுது நிச்சயமாக சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று கூறி, இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும், குறிப்பாக இந்த தமிழ் வழக்கறிஞர்கள் அமைப்பிற்கும் அனைவருக்கும், ஜான்சன் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.